பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலவேளை அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களிலிருந்து பயத்தின் ஆவியை நீக்கி அன்பும் தெளிந்த புத்தியும் பலத்தின் ஆவியால் நிரப்புவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம இறுதி திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்கிறார். இந்த அதிகாரத்தில் கிதியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். எவ்விதமாக கிதியோன் கர்த்தரால் சந்திக்கப்பட்டார் என்றுங்க. கர்த்தர் சந்திக்கும் போதே கிதியோன் மீதியான இடத்துலேருந்து அந்த கோதுமையை போர் எடுத்துக்கொண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் தூதரானவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே என்று. ஆம் தேவ ஜனமே, இந்த கால வேளையில அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பராக்கிரமம் செய்கிறவர். ஆமென். நீங்க பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அது மட்டுமில்ல, நம்ம அறிந்திருக்கிறோம் இந்த வசனங்கள் எவ்விதமாக கிதியோன் கர்த்தர் தூதர்கிட்ட சொல்லுவார், பேசுவார், அவரோட குறைகளை வைப்பார், அவரோட மன கிளேசங்களை சொல்லுவார். எப்படின்னா, ஆண்டவரே, நீங்கள் எங்களோட இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துயரம், எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்களே, அந்த அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வந்தீரு, எங்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்களோட இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், கண்ணீர், ஏன் இந்த துயரம், ஏன் இந்த வேதனை, இன்னும் நாங்கள் அடிமையாக இருக்கிறோமே அப்படின்னும் போது தான் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு. அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், கிதியோனுக்குள்ள ஒரு தாழ்மை, ஒரு மனப்பாவம். அவர் சொல்றாரு, அந்த மனாசே கோத்திரத்தில் நாங்கள் தான் ரொம்ப மிகவும் எளிதானவர்கள். அது மட்டும் இல்லை, கிதியோன் சொல்றாரு, எங்கள் குடும்பத்திலே நான் தான் இளையவன், சிறிதானவன் என்று சொல்லும்போது கர்த்தர் அங்கே பார்த்து அறிமுகத்திலே ஆரம்பத்திலே சொல்றாரு, பராக்கிரமசாலி என்று. அது மட்டும் இல்லை, கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ தான் இந்த ஜனத்தை நீ ரட்சிக்க போற. ஆமென். அந்த அடிமைத்தனத்தில் விடுவிக்க போற. அது மட்டும் இல்லை, உன்னை அனுப்புறவர் நான் அல்லவா. ஆம் தேவஜனமே, இந்த கால வேளையில கிதியோனை போல நீங்க ஒரு பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம், இல்ல ஒடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல உங்களுக்கு அந்த தாழ்மை மனப்பாடம் இருக்கலாம். கர்த்தர் பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே, நீங்க பராக்கிரமம் செய்கிறவர்கள். எவ்விதமாக நம்ம பார்க்கிறோம், அதே கிதியோனை கொண்டுதான் கர்த்தர் எவ்விதமாக தாழ்மை மனப்பாடம் கொண்டிருந்த கிதியோனை கொண்டுதான் அந்த மனாசே கோத்திரத்துல மிகவும் எளிதான கிதியோவை கொண்டுதான் அதே சிறியவன் எளியவனான கிதியோனை கொண்டுதான் கர்த்தர் மீட்டெடுத்தார், தம்முடைய ஜனத்தை காப்பன். அதே போல இந்த கால வேலை சத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்கள் பராக்கிரமம் செய்ய, கர்த்தருக்காக யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டவர். எந்த சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், அனுப்புகிறவர் அவர். கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த கால வேலையில உடைய சத்தத்தை கேட்க பாராட்டின கிருபைக்கு நன்றி தகப்பனே. ராஜாப்பா, எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் ராஜா. அப்பா, நாங்கள் ஒடுக்கப்பட்டு இருந்தாலும், தனிமைப்பட்டு இருந்தாலும், அப்பா எங்களை ஒதுக்கி, அப்பா எங்களை யாரை மதிக்காது இருந்தாலும், நீர் எங்களை நித்தம் காண்கிறீர் ராஜா. எங்களுக்கு பலவீனங்கள் இருந்தாலும், சுகவீனங்கள் இருந்தாலும் ராஜா, நீர் எங்களை பலப்படுத்துகிற நீர் அப்பா, சுகப்படுத்துகிற நீர் ராஜா. யாராவது இந்த வேலையில இந்த கால வேலையில ஒரு பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு அப்பா ஒடுக்கப்பட்டு தனிமை அப்பா படுத்தப்பட்டிருந்தார், இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வார்த்தைகளை தொடுவதாக ராஜா. பராக்கிரமசாலியே, ஓ பராக்கிரமசாலியே, அன்பு சகோதரி, நீ பராக்கிரமம் செய்ய கர்த்தரால் அழைக்கப்பட்டவள். ஓ அன்பு சகோதரா, நீர் பராக்கிரமசாலி, கர்த்தரால் நீர் கர்த்தருக்கென்று யுத்தம் செய்ய யுத்த சேனையாக அழைக்கப்பட்டவன். கிதியோனை போல தாழ்மை மனப்பானத்தை எடுத்து போட கர்த்தர் உதவி செய்வாராக. ஓ அனுப்பினவர் அவர் அல்லவோ, அழைத்தவர் அவர் அல்லவோ. ஓ கர்த்தருக்காக அநேக ஆத்மங்கள் ரட்சிக்கும்படியாக சத்ருவின் சேனைகளை, கோட்டைகளை தகர்த்தெறிகிற ஆவிக்குரிய யுத்த ஸ்ரீகளாக, யுத்த புருஷராக உங்களை மாற்றுவாராக. அவ்விதமாக பாவமுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, உருவாக்குங்க, கிதியோன்களை எழுப்புங்க ராஜா. சத்ருவின் பிடியில் இருக்கிற அப்பா அநேக ஆத்மாக்களை விடுவித்து உமக்கென்று தேவ ராஜ்யத்துக்கென்று அப்பா சேர்க்கிற ஜன கூட்டமாக நீர் அப்பா அநேக கிதியோன்களை எழுப்புங்க, யுத்த ஸ்திரீகள், யுத்த புருஷர்களை எழுப்பி ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துங்கப்பா. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.